அன்பு பிள்ளை, உண்மையாகவே இந்த காலவேளை மே மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், என் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. My people will be richly blessed. ஹல்லேலூயா. எப்பொழுது என்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வேர்கள் ஹல்லேலூயா ஓடுகிற தண்ணீர்களுக்குள்ளாக ஆழமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 5 காரியத்தை பார்த்தோம். சத்தியத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். நம்ம வேர் எங்க இருக்கணும்? சத்தியத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெறாத பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி வருவது ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. இவ்வாறாக சத்தியத்தில் ஆழமாக கடந்து வருகிற பிள்ளைகளாக இருப்போமாக. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஜெபத்தில் என்னுடைய வேர் ஆழமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அபிஷேகத்தில் என் வேர் ஆழமாக இருக்கணும். இன்னும் அபிஷேகமே நான் பெறலையேன்னு சொல்ற பிள்ளைங்க, அபிஷேகத்தை ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கன்னு சொல்லும்போது அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போகலாம். அல்லேலூயா. நான்காவதாக, ஒருவேளை உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் அல்லேலூயா வேறு சிந்தை இருக்கலாம். இந்த காலவேளை கர்த்தர் சொல்றார், அன்பு பெருகட்டும், அன்பு பெருகட்டும். அல்லேலூயா. அன்பு பெருகட்டும், அன்பு என்ற வேர் ஆழமாக மாறட்டும். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை அல்லேலூயா ஆழமாக மாறுவதாக. அல்லேலூயா.